ஹரியானாவின் பிவானி மாவட்டத்தில் உள்ள சிறிய கிராமமான சிங்கானியில் வாழ்ந்த 19 வயதான மனிஷா தனது கனவுகளோடு வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருந்தாள். படிப்பில் திறமையுடனும் இயல்பில் அமைதியுடனும் இருந்த அவள் ஒரு பிளே ஸ்கூலில் ஆசிரியை வேலை செய்தாள். குடும்பத்திற்கு துணையாக வேண்டுமென்ற கனவுடன் தன் வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்துச் சென்றாள். பெற்றோருக்கு அவள் மீது பெரும் நம்பிக்கை இருந்தது. ஏனெனில் அவள் தானே மட்டும் படித்துக் கொண்டதல்ல, சிறிய குழந்தைகளுக்கும் கல்வி அளித்து வந்தாள். ஆகஸ்ட் 11ஆம் தேதி காலை மற்ற நாட்களைப் போலவே தொடங்கியது. அந்த நாள் மனிஷா அருகிலிருந்த நர்சிங் கல்லூரியில் சேர்க்கை தொடர்பான சில தகவல்களை தெரிந்து கொள்ளப் போவதாகச் சொல்லி வீட்டை விட்டு வெளியேறினாள். ஆனால் அந்த நாளில் அவள் திரும்பவில்லை. நாள் முடிந்தது, இரவு ஆனது. ஆனால் அவளின் செய்தி எதுவும் கிடைக்கவில்லை. குடும்பத்தினர் உடனடியாக காவல்துறையில் காணாமற் போனது குறித்த புகார் அளித்தனர். ஆனால் துரதிருஷ்டவசமாக காவல்துறை இந்த விவகாரத்தை தொடக்கத்தில் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. காவல்துறையின் நிலைமை இது ஒரு சாதாரண காணாமற்போன விவகாரம் போலவே இருந்தது. பெண் தானாகவே திரும்பி வருவாள் என நினைத்தனர். இந்த அலட்சியம் குடும்பத்தின் வலியை இன்னும் ஆழமாக்கியது. மனிஷாவின் பெற்றோரும் உறவினரும் ஒவ்வொரு கதவிலும் அலைந்தனர். ஆனால் அவர்களுக்கு எந்த தெளிவான பதிலும் கிடைக்கவில்லை. ஆகஸ்ட் 13ஆம் தேதி காலை கிராம மக்களுக்கு கனவு கொடுமை போன்ற ஒன்று தொடங்கியது. கிராமத்திற்கருகே உள்ள வயலில் சிலர் ஒரு சடலத்தை கண்டனர். செய்தி வந்தவுடன் குடும்பத்தினர் அங்கு ஓடி வந்தனர். பார்த்ததும் அவர்களின் காலடியில் நிலம் வழுக்கிப் போனது போல ஆனது. ஏனெனில் அந்த சடலம் வேறு யாருடையதுமல்ல, அவர்களுடைய செல்ல மகள் மனிஷாவுக்கே சொந்தமானது. கழுத்தில் காயங்களின் அடையாளங்கள் தெளிவாகத் தெரிந்தன. உடல் வயலில் கிடந்தது. அதை சுற்றியிருந்த சூழலை பார்த்தாலே அவளுக்கு பெரிய விபத்து நிகழ்ந்திருப்பது தெளிவாயிற்று. குடும்பத்தின் கதறிய அழுகை முழு கிராமத்தையும் அதிர்ச்சியடையச் செய்தது. அங்கேயே ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. குடும்பத்தினர் அந்த உடலை எடுக்க மறுத்தனர். காவல்துறை சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தால் மனிஷா இன்னும் உயிருடன் இருந்திருப்பாள் என்று அவர்கள் கூறினர். இதுவே இறுதி சடங்கிற்கு பதிலாக முழு கிராமத்திலும் ஆத்திரத்தை பரப்பியது. மக்கள் சாலைகளில் இறங்கினர். எல்லா இடங்களிலும் நீதியின் கோரிக்கை முழங்கியது. கிராமத்தில் மகாபஞ்சாயத்து கூடியது. அங்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்படும் வரை மனிஷாவின் சுடுகாடு எரியாது என்று முடிவு செய்யப்பட்டது. இந்தச் சம்பவம் ஒரு குடும்பத்தின் மட்டும் பிரச்சினை அல்ல, மொத்த மாநிலத்தின் மகள்களின் பாதுகாப்பு மீதான கேள்வியை எழுப்பியது. பெட்டியை காப்போம், பெட்டியை படிப்போம் என்று கூறிய அரசு இப்போது கேள்விக்குள்ளானது. மகள்கள் வீட்டை விட்டு வெளியே சென்றால் அவர்களின் பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு? மனிஷாவின் உடல் கிராமத்தில் இருந்தது. முழு பகுதியும் காவல்துறையின் அலட்சியத்துக்கும் நிர்வாகத்தின் அக்கறையின்மைக்கும் சாட்சியாக இருந்தது. அங்கிருந்தே போராட்டங்கள் தொடங்கின. அதன் தாக்கம் மெல்ல மெல்ல மாநிலத்தின் ஒவ்வொரு மூலையிலும் பரவியது. மக்கள் கூறினர், இது மட்டும் மனிஷாவின் வழக்கு அல்ல, ஒவ்வொரு மகளின் கேள்வி. இப்போது நீதி கோரிக்கை ஒரு பெரிய இயக்கமாக மாறத் தொடங்கியது. மனிஷாவின் உடல் கிடைத்த பிறகு முழு மாநிலமும் கோபத்தின் தீயில் மூழ்கியது. சிங்கானி கிராமம் முழுவதும் சோகம் நிலவியிருந்தது. ஆனால் அந்த சோகத்தின் நடுவில் மக்களின் கண்களில் எரிந்து கொண்டிருந்தது ஆத்திரத்தின் தீப்பொறி. கிராமத்தினர் முடிவு செய்தனர், இது ஒரு குடும்பத்தின் மட்டும் போராட்டமாக இருக்காது, ஒவ்வொரு மகளின் குரலாகும் இயக்கமாகும். கிராமச் சவுடாலத்தில் மகாபஞ்சாயத்து கூடியது. அதில் தூரத்திலிருந்து மக்கள் வந்தனர். முதியவர்கள், பெண்கள், இளைஞர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு கூறினர், குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படும் வரை மனிஷாவின் இறுதி சடங்கு நடைபெறாது. மகாபஞ்சாயத்தில் முழங்கிய கோஷங்களால் சூழல் அதிர்ந்தது. மனிஷாவுக்கு நீதி கொடு, மகள்களை பாதுகாப்பு செய்டோர். எங்கும் அதே சத்தமே ஒலித்தது. கூட்டம் மிகப் பெரிதாக இருந்ததால் காவல்துறை, நிர்வாகம் அதிர்ச்சியடைந்தது. சாலைகள் முடங்கின, சந்தைகள் மூடப்பட்டன. மாநிலத்தின் பிற மாவட்டங்களிலும் போராட்டங்கள் எழுந்தன. ஜிந்த், தாத்ரி, பிவானியில் மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் சாலைகளில் இறங்கி ஊர்வலங்கள் நடத்தினர். இடம் இடமாக தர்ணாக்கள் தொடங்கின. அரசுக்கு எதிராக மக்கள் கோபம் உச்சத்தை எட்டியது. காவல்துறைக்கு லாட்டிச்சார்ஜ் செய்ய வேண்டிய நிலை வந்தது. இதற்கிடையில் அரசியல் வளாகங்களிலும் அலைச்சல் ஏற்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர்கள் அரசை நேரடியாக குற்றம் சாட்டினர். இந்தச் சம்பவம் அரசின் தோல்வியின் சின்னம் என்றனர். மகளிர் தலைவர்கள் கேள்வி எழுப்பினர். பெட்டியை காப்போம், பெட்டியை படிப்போம் என்ற முழக்கம் கொடுத்த அரசு மகள்களின் பாதுகாப்பில் இவ்வளவு பெரிய தவறை எப்படி செய்தது? அதே நேரத்தில் முதல்வருக்கு அழுத்தம் அதிகரித்தது. மக்களின் கோபம் தொடர்ந்து பெருகி வந்தது. அரசு எப்படியாவது ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது.
மக்களின் கோபம் அதிகரித்ததை பார்த்து முதல்வர் பிவானியின் எஸ்டோட்பியை பதவியில் இருந்து நீக்கினார். 5 காவல்துறையினரை இடைநீக்கம் செய்தார். இது மக்களின் கோபத்தை அடக்க முயற்சியாக இருந்தது. ஆனால் போராட்டக்காரர்கள் இதனால் திருப்தியடையவில்லை. அவர்கள் கூறினர், இது வெறும் நடிப்பு. உண்மையான குற்றவாளிகளை பிடித்து கடுமையான தண்டனை அளிக்கும் வரை இந்த இயக்கம் தொடரும். கிராமத்தில் நிலைமை அப்படியிருந்தது. ஒவ்வொருவரும் ஒரே குரலில் நீதி கேட்கின்றனர் போல. பெண்கள் மனிஷாவின் புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு அழுத்தபடி சாலைகளில் அமர்ந்தனர். இளைஞர்கள் கையில் பலகைகள் பிடித்துக்கொண்டு கோஷமிட்டனர். மனிஷாவின் பெற்றோர்களின் நிலை மிக கவலைக்குரியது. அவர்களின் கண்ணீர் நின்றதே இல்லை. ஆனால் அந்த வலி இயக்கத்தை மேலும் வலுப்படுத்தியது. அவர்கள் தொடர்ந்து கூறினர், எங்கள் மகள் திரும்பி வரப்போவதில்லை. ஆனால் அவளின் மரணம் வீணாகாது. நாள் கடந்து கொண்டே இந்த விவகாரம் சூடுபிடித்துக் கொண்டே இருந்தது. போராட்டத்தின் தீ இனி பிவானியிலேயே மட்டும் இல்லை, முழு ஹரியானாவிலும் பரவியது. அரசின் நிம்மதி பறந்தது. சிறிய முடிவுகளால் மக்களை சமாதானப்படுத்த முடியாது என்பதும் தெளிவானது. நிர்வாகத்தின் அலட்சியம் இந்தச் சம்பவத்தை இவ்வளவு பெரியதாக மாற்றியதால் இது மாநில வரலாற்றில் ஒரு பெரிய இயக்கமாக மாறிக்கொண்டிருந்தது. இயக்கங்கள் அதிகரித்துக் கொண்டே சென்றபோது அரசு மற்றும் நிர்வாகம் இரண்டுமே மிகுந்த அழுத்தத்திற்கு உள்ளாகின. சாலைகளில் அமர்ந்திருந்த மக்கள் கூட்டமும் கிராமம் தோறும் முழங்கிய கோஷங்களும் இது இனி ஒரு கொலைக்கே மட்டுப்படவில்லை, மகள்களின் பாதுகாப்பிற்கும் காவல்துறையின் அலட்சியத்திற்கும் எதிரான சின்னமாக மாறிவிட்டது என்பதை தெளிவாகக் காட்டின. ஹரியானாவின் பல மாவட்டங்களில் போராட்டம் இவ்வளவு பரவலாக இருந்ததால் அரசு சட்டம் மற்றும் ஒழுங்கை கையாள கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருந்தது. பிவானி மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் இணையமும் மொபைல் வலையும் நிறுத்தப்பட்டன. வதந்திகளையும் தூண்டுவிக்கும் செய்திகளையும் தடுக்க எடுத்த இந்த நடவடிக்கை உண்மையான பிரச்சினையிலிருந்து கவனம் திருப்பும் முயற்சியாகவே மக்கள் கருதினர். ஆயிரக்கணக்கான மக்கள் கிராமம் நோக்கி கூடி வந்தனர். சூழ்நிலை மிகவும் பதற்றமாகியதால் எங்கும் காவல்துறை படை நியமிக்கப்பட்டது. கிராமத்தினர் தெளிவாக கூறினர், நேர்மையான மற்றும் கடுமையான விசாரணை நடைபெறும் வரை அவர்கள் பின்வாங்கப் போவதில்லை. இதற்கிடையில் மனிஷாவின் உடல் கிராமத்திலேயே தொடர்ந்து இருந்தது. குடும்பத்தினர் இறுதி சடங்கு நடத்த மறுத்தனர். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு தண்டனை உறுதி செய்யப்படும் வரை எங்கள் மகளை மண்ணில் கலப்பதில்லை என்று அவர்கள் கூறினர். ஒவ்வொரு நாளும் சூழ்நிலை இன்னும் கடுமையாகியது. குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் எல்லோரும் தர்ணாவில் அமர்ந்தனர். எங்கும் ஒரே கேள்வி ஒலித்தது, மனிஷாவுக்கு எப்போது நீதி கிடைக்கும்? மக்களின் இந்த அழுத்தம் இறுதியில் அரசை பாதித்தது. முதல்வர் நாயப் சிங் சைனி அறிவித்தார், இந்த வழக்கின் விசாரணை இனி சிபிஐக்கு ஒப்படைக்கப்படும். முழுமையான நேர்மையுடன் விசாரணை நடைபெற வேண்டும். எந்த குற்றவாளியும் தப்பிக்கக்கூடாது என்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றார். இந்த அறிவிப்பிற்கு பிறகு நம்பிக்கையின் ஒரு ஒளிக்கீற்று தோன்றியது. ஆனால் மக்கள் இன்னும் எச்சரிக்கையுடன் இருந்தனர். வெறும் அறிவிப்பால் மட்டும் நீதி கிடைக்காது என்ற அச்சம் அவர்களிடமிருந்தது. இறுதியாக ஆகஸ்ட் 21ஆம் தேதி மனிஷாவின் இறுதி சடங்கு நடைபெற்றது. தானி, லக்ஷ்மண் கிராமத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். சூழ்நிலை மிகுந்த உணர்ச்சிகரமாக இருந்தது. மக்களின் கண்களில் கண்ணீர் தடுக்க முடியவில்லை. அனைவரும் ஒரே நேரத்தில் ஒரு உறுதியை எடுத்தனர், மனிஷாவின் பலி வீணாகாது. கூட்டம் அவளின் அர்த்தியை கையில் தூக்கிச் சென்றது. இது வெறும் ஒரு மகளின் இறுதி சடங்கு அல்ல, முழு சமுதாயத்தின் விழிப்புணர்ச்சியின் தொடக்கம் என்ற செய்தியை தந்தது. அரசு சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைத்தது ஒரு முக்கியமான நடவடிக்கையாக இருந்தாலும் போராட்டக்காரர்கள் கூறினர், இப்போது உண்மையான சோதனை விசாரணை அமைப்புக்கே. அவர்கள் உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுவார்களா? மனிஷாவின் மரணம் ஒரு சதி காரணமாக ஏற்பட்டதா அல்லது வேறு காரணத்தினாலா நடந்தது என்பதை நிரூபிப்பார்களா? இந்த கேள்விகளின் நடுவே மாநில அரசியல் மற்றும் சமூகமும் அதிர்ந்து கொண்டிருந்தது. ஹரியானாவின் மண்ணில் இந்தச் சம்பவம் இப்போது ஒரு பெரிய திருப்புமுனையை அடைந்திருந்தது. மக்கள் மனிஷாவுக்காக மட்டும் அல்ல, எதிர்காலத்தில் பிறக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் நீதி உறுதி வேண்டும் என்று கோரினர். நிர்வாகத்திற்கும் அரசியல்வாதிகளுக்கும் இது இனி வெறும் சட்டம் மற்றும் ஒழுங்கின் பிரச்சினை அல்ல, அவர்களின் பொறுப்புணர்வை வெளிக்காட்டும் கண்ணாடியாக மாறியது. மனிஷா வழக்கின் ஒலி இப்போது கிராமம் அல்லது மாவட்டம் மட்டுமின்றி முழு ஹரியானா மாநிலத்திலும் நாட்டு முழுவதும் பேசப்படும் விஷயமாக மாறிவிட்டது. ஊடகங்கள் இந்தச் சம்பவத்தை முன்னிருப்பில் காட்டத் தொடங்கின. பத்திரிகைகளின் தலைப்புச் செய்திகள், தொலைக்காட்சி விவாதங்கள், சமூக ஊடகங்களில் எழுந்த கோபம், எங்கு பார்த்தாலும் மக்கள் ஒரே கேள்வி கேட்டனர், இன்னும் எவ்வளவு காலம் மகள்கள் பாதுகாப்பின்றி வாழ வேண்டியிருக்கும்? ட்விட்டர், பேஸ்புக், யூடியூபில் ஜஸ்டிஸ் ஃபார் நிஷா என்ற
ஹேஷ்டேக் ட்ரெண்டாகத் தொடங்கியது. மக்கள் வீடியோக்களையும் பதிவுகளையும் பகிர்ந்து கொண்டு அரசு, நிர்வாகம் மீது கேள்வி எழுப்பினர். ஆனால் சமூக ஊடகத்தின் இந்த வெள்ளம் பல வதந்திகளையும் பொய்யான கதைகளையும் உருவாக்கியது. எங்காவது இது ஒரு பெரிய சதியின் பகுதி என கூறப்பட்டது. வேறு இடங்களில் அந்த பெண்ணுக்கு இன்னும் கொடுமைகள் செய்யப்பட்டதாக பரப்பப்பட்டது. இந்த வதந்திகள் சூழ்நிலையை மேலும் தீவிரப்படுத்தின. காவல்துறை சமூக ஊடகங்களில் பரவிய தவறான செய்திகளை பார்த்தபோது சில கணக்குகள் தொடர்ந்து தூண்டுவிக்கும் செய்திகள் வெளியிட்டிருப்பதைக் கண்டனர். அந்த கணக்குகளுக்கு ஏஆர் பதிவு செய்யப்பட்டது. சிலர் காவலில் எடுக்கப்பட்டனர். ஆனால் மக்கள் இதைக் கண்டு மேலும் கோபமடைந்தனர். காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை பிடிப்பதற்கு பதிலாக சமூக ஊடகங்களில் செயல்படும் மக்களை துரத்துகிறது என்று அவர்கள் கூறினர். சிபிஐ விசாரணையை ஏற்றவுடன் பல சவால்கள் முன் வந்தன. முதலில் மனிஷாவின் மரணம் தற்கொலையா அல்லது கொலையா என்பதில் தெளிவு பெற வேண்டியிருந்தது. சம்பவ இடத்திலிருந்து கிடைத்த ஆதாரங்களும் உடலில் இருந்த காயங்களும் சந்தேகத்திற்குரியவையாக இருந்தன. கழுத்தில் இருந்த காயம் கொலையை குறித்தது. ஆனால் காவல்துறையின் ஆரம்ப கணக்கில் நிலை தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. சிபிஐ அனைத்து ஆதாரங்களையும் சேகரிக்கத் தொடங்கியது. மனிஷாவின் மொபைல் கால் ரெக்கார்டுகள், அவள் படித்த கல்லூரி மற்றும் பள்ளியில் விசாரணை நம்பர்களின் மற்றும் தெரிந்தோரின் வாக்குமூலங்கள், ஒவ்வொரு சிறிய பெரிய இணைப்பையும் இணைத்து உண்மையை வெளிக்கொணர முயற்சி செய்யப்பட்டது. இந்த விசாரணையில் காவல்துறையின் தொடக்க அலட்சியம் எவ்வளவு முக்கியமான உண்மைகளை மறைத்தது என்பதும் தெளிவானது. காவல்துறை சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தால் பல ஆதாரங்கள் சமயோசிதமாக கிடைத்திருக்கும். அதனால்தான் மக்கள் மீண்டும் மீண்டும் கூறினர், நாங்கள் உள்ளூர் காவல்துறையை நம்ப முடியாது, சிபிஐ மட்டுமே உண்மையை வெளிப்படுத்த முடியும். மனிஷா வழக்கு இப்போது ஒரு திருப்புமுனையில் இருந்தது. விசாரணை அமைப்பின் வெளிப்படைத்தன்மையும் நேர்மையும் மட்டுமே மக்களின் நம்பிக்கையை நிலைநிறுத்தும் சக்தி கொண்டது. கிராம மக்கள் தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் இருந்தனர். ஊடக கேமராக்கள் தினமும் வந்து நீதி கோரிக்கை எவ்வளவு பரவலாகியிருக்கிறது என்பதை காட்டின. மனிஷாவின் பெற்றோர் மீண்டும் மீண்டும் கேமரா முன் கூறினர், எங்கள் மகள் இனி திரும்ப வரமாட்டாள். ஆனால் வேறு எந்த தந்தையும் தாயும் எங்கள் போல் தங்கள் மகளை கொடூரமாக இழந்த வலியை அனுபவிக்கக்கூடாது. விசாரணை தொடர்பான ஒவ்வொரு செய்தியையும் மக்கள் நுணுக்கமாக கவனித்தனர். சமூக ஊடகங்களில் எந்த புதிய தகவலும் வந்தால் நூற்றுக்கணக்கானோர் உடனடியாக அதை பகிர்ந்தனர். இந்தச் சம்பவம் சமூகத்தில் பாதுகாப்பு, நிர்வாகம் மற்றும் மகள்களின் சுதந்திரம் குறித்து ஆழமான விவாதத்தை தூண்டியது. இது இனி ஒரு வழக்காக மட்டுமே இல்லாமல் மக்களின் இதயங்களில் ஒரு கேள்வியாகி போனது. இந்த நாட்டில் மகள்கள் ஒருநாள் உண்மையில் பாதுகாப்பாக இருப்பார்களா? மனிஷாவின் மரணம் ஹரியானாவை மட்டுமின்றி முழு நாட்டையும் உலுக்கியது. கிராமத்தின் மண்ணில் வழிந்த கண்ணீர், பெற்றோரின் முறிந்த குரல், மக்களின் முழங்கிய ஆத்திரம், இவை எல்லாம் யாராலும் புறக்கணிக்க முடியாத கதையைச் சொன்னது. சிபிஐ விசாரணையை முன்னோக்கி எடுத்துச் சென்றாலும் மக்கள் இனி வெறும் முறைகளால் திருப்தி அடையவில்லை. யார் இந்த சதியின் பின்னணியில் உள்ளார்களோ அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு கடுமையான தண்டனை பெற வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக இருந்தது. விசாரணை அமைப்பு படிப்படியாக சம்பவங்களை இணைத்தது. காவல்துறை ஆரம்பத்தில் எவ்வளவு பெரிய தவறு செய்தது என்பதும் தெரியவந்தது. குடும்பம் புகார் அளித்திருந்தும் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. அப்போது நடவடிக்கை எடுத்திருந்தால் மனிஷாவின் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். இப்போது மாநிலமெங்கும் கேள்வி எழுந்தது, எங்கள் மகள்கள் விபத்து நடந்த பிறகுதான் பாதுகாப்பை பெறுவார்களா? அல்லது அவர்களை பாதுகாக்க முன்பே உறுதியான ஏற்பாடுகள் செய்யப்படுமா? மனிஷாவின் இறுதி பயணத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இது வெறும் ஒரு குடும்பத்தின் பிரச்சினை அல்ல, முழு சமுதாயத்தின் போராட்டம் என்பதைக் காட்டியது. மக்கள் மீண்டும் மீண்டும் கூறினர், நாங்கள் மனிஷாவுக்காக மட்டும் குரல் கொடுப்பதில்லை, எதிர்காலத்தில் பிறக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் குரல் கொடுக்கிறோம். அவளின் அர்த்தியை தூக்கும் போது கிராம மூத்தவர்கள் சொன்னது, இந்த பலி வீணாகாது. இந்தச் சம்பவம் பெண்களின் பாதுகாப்பு குறித்து தேச அளவிலான விவாதத்தை தூண்டியது. பள்ளிகள், கல்லூரிகள், சமூகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் மகள்களுக்கு பாதுகாப்பான சூழல் தருவது அரசின் மட்டும் பொறுப்பு அல்ல, சமுதாயத்தின் ஒவ்வொருவரின் பொறுப்பும் ஆகும் என விவாதிக்கப்பட்டது. பெற்றோர் தங்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலத்தை பற்றி கனவு காண்கிறார்கள். ஆனால் நிர்வாகமும் அமைப்பும் அவர்களை பாதுகாக்க தவறும்போது அந்த கனவுகள் உடைந்து விடுகின்றன. அரசு உறுதி அளித்தது, சிபிஐ விசாரணை முழுமையாக வெளிப்படையாக இருக்கும், குற்றவாளிகள் எந்த விலைக்கும் தப்பிக்க முடியாது. ஆனால் மக்களின் நம்பிக்கை இனி வெறும் வார்த்தைகளில் இல்லை. மக்கள் விரைவாக உண்மை வெளிப்பட வேண்டும், குற்றவாளிகள் கடுமையான தண்டனை பெற வேண்டும். அப்போதுதான் எதிர்காலத்தில் யாராவது
இத்தகைய குற்றத்தைச் செய்வதற்கு முன் 100 முறை யோசிப்பார்கள். மனிஷா என்ற பெயர் இப்போது ஒரு பெண்ணின் பெயராக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தெருவிலும், ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு நகரிலும் எழும் நீதியின் கூக்குரலின் சின்னமாக மாறியுள்ளது. இந்த வழக்கு எங்களை கற்றுக் கொடுக்கிறது, சமூகமும் அரசும் இணைந்து மகள்களின் பாதுகாப்பை முன்னுரிமையாக கொள்ளாவிட்டால் இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் எங்களை உலுக்கியடிக்கும். இன்று மனிஷாவின் நினைவு எங்களுக்கு சொல்லும் செய்தி இது. நாம் எங்கள் சமூகத்தை மாற்ற வேண்டும். மகள்களை வெறும் படிக்க வைத்தாலே போதாது, அவர்களுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தையும் தர வேண்டும். நீதி பெறும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். மனிஷாவுக்கு நீதி கிடைக்கும் வரை அவளின் ஒலி எங்கள் இதயங்களில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கும்.